வணக்கம் நேர்களே, இது உங்கள் ஜமான் வியூ. இன்னைக்கு நம்ம ஆதார் சம்பந்தமான ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம ஆதார்ல மொபைல் நம்பரை எப்படி ஈஸியா சேஞ்ச் பண்றது. நம்ம கிட்ட ஏற்கனவே இருந்த மொபைல் நம்பரு களவு போயிருக்கும், இல்லாட்டி நம்ம முன்னாடி ஆதார் எடுக்கும்போது தெரிஞ்சவங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு ஆதார் எடுத்திருப்போம். இப்போ அந்த நம்பரை நம்ம மாத்தணும், அதாவது நம்ம மொபைல் நம்பரை அதுல ஆட் பண்ணணும். அது ஈஸியாட்டு பழைய மொபைல் நம்பர் நம்ம கையில இல்லாமலேயே மாத்திக்கலாம். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோ போட்டிருந்தோம் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்றது எப்படின்னு. அதையெல்லாம் விட இந்த மெத்தேடு இப்ப 2023 இந்த மெத்தேடு ரொம்ப சூப்பரா இருக்கு. இது நமக்கு ஒரு 72 மணிக்கூர் நேரத்திலேயே சேஞ்ச் ஆயிடும் சொல்றாங்க. நம்ம இந்த மெத்தேடு மூலமா எப்படி அப்டேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பயனுள்ளதா இருந்ததோ அதே போல உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணுங்க. இதுபோல அரசாங்க சம்பந்தமான நிறைய பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கங்க. அப்படின்னா நாங்க போடக்கூடிய இதுபோல பயனுள்ள வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிடலாம். uday.gov.in இல்ல இந்த லிங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க அதை கிளிக் பண்ணியும் நேரடியா ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணோன்னா இந்த வெப்சைட் இப்படிதான் இருக்கும். யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த வெப்சைட். இது ஆதாரனுடைய அபிஷியல் வெப்சைட் தான். இதுல இந்த மேல பாருங்க ப்ளூ கலர்ல மை ஆதார் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதுக்கு நேர மவுஸை கொண்டு போங்க, கர்சரை கொண்டு போங்க. கொண்டு போனா அதுல 2வது இருக்கு பாருங்க, புக் அண்ட் அப்பாயின்மெண்ட். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் ஓபன் ஆகும். அதாவது அதுல பாருங்க புக் அண்ட் அப்பாயின்மெண்ட், ஃப்ரெஷ் ஆதார் என்ரோல்மெண்ட், நேம் அப்டேட், அட்ரஸ் அப்டேட், மொபைல் நம்பர் அப்டேட், இமெயில் ஐடி அப்டேட், டேட் ஆஃப் பர்த் அப்டேட், ஜெண்டர் அப்டேட், பயோமெட்ரிக், போட்டோ, பிங்கர் பிரிண்ட் அப்டேட். இதுல ப்ரொசீட் டு புக் அப்பாயின்மெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல மேல பாருங்க இந்தியன் ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னு இருக்கு. அதாவது நம்ம இந்தியன் ரெசிடென்ட கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா மேல மொபைல் நம்பர், லாகின் பை மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி, இந்த 2ல ஏதாவது ஒண்ணு கொடுக்க சொல்றாங்க. நம்மள்ட்ட மொபைல் நம்பர் என்ன கையில எந்த மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துக்கலாம். இப்போ உங்க கையில மொபைல் நம்பர் இல்லனா இமெயில் ஐடியும் கொடுத்துக்கலாம். நான் மொபைல் நம்பரை கொடுத்துக்கிறேன். அதை செலக்ட் பண்ணி மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு கீழே பாருங்க என்டர் தி எபோ கேப்சா, அதாவது அந்த எழுத்து இருக்கு பாருங்க மேல கருப்பு கலர்ல, அந்த எழுத்தை அப்படியே பார்த்து இந்த காலத்துல டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணி சென்ட் ஓடிபி அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்த உடனே நம்ம இப்ப கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இல்ல நீங்க இமெயில் ஐடி கொடுத்திருந்தா இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. அந்த ஓடிபியை என்டர் ஓடிபி அந்த இடத்துல டைப் பண்ணி டைப் பண்ணிட்டு சப்மிட் ஓடிபி அண்ட் ப்ரொசீட் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் ஓபன் ஆகும். இப்ப பாருங்க மேல பாருங்க நியூ என்ரோல்மெண்ட் அப்படின்னா நம்ம புதுசா ஆதார் கார்டு அப்ளை பண்றதா இருந்தா இதை கிளிக் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப என்னன்னா நம்ம திருத்த போறோம், மொபைல் நம்பரை திருத்த போறோம். அதனால அப்டேட் ஆதார் அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அதை செலக்ட் பண்ணோன்னா இந்த பேஜ் இப்படி வரும். இதுல பாருங்க மேல செலக்ட் த வெரிஃபிகேஷன் டைப், அதாவது டாக்குமெண்ட் பேஸ்ட் அப்டேட் அல்லது கார்டியன் ரிலேஷன்ஷிப் ப்ரூஃப் பேஸ்ட் அப்டேட், HOF. அது என்னன்னா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. அந்த வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்கு. நம்ம ஃபேமிலியினுடைய ஹெட்டை வச்சு அவங்க டீட்டெயிலை வச்சு நம்ம ஆதார்ல உள்ள டீட்டெயிலை திருத்திக்கலாம். அதான் அந்த வீடியோ. அது எப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டா போய் பாருங்க. நான் லிங்க ஐ பட்டன்ல கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாத்துருங்க. நம்ம இப்ப டாக்குமெண்ட் பேஸ்ட் அப்டேட் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கீழே என்டர் டீடைல்ஸ் அஸ் பெர் ஆதார், அதாவது உங்க ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய கரெக்டான நேமையும் ஆதார் நம்பரையும் கொடுங்க. உங்களுக்கு ஒருவேளை பேர்லயும் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும், நம்ம அந்த திருத்தக்கூடிய பேரை கொடுக்கலாம் சொல்லி கொடுக்காதீங்க. இப்போ உங்க கையில இருக்கக்கூடிய ஆதார்ல என்ன பேர் இருக்கோ, என்ன நேம் இருக்கோ அந்த நேமை அப்படியே டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிக்கிட்டு ஆதார் நம்பர், அந்த ஆதார் கார்டுனுடைய ஆதார நம்பரை அப்படியே டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு கீழே பாருங்க ரெசிடென்ட் டைப், அதாவது நம்ம முதல்ல செலக்ட் பண்ணாதான் இந்தியன் ரெசிடென்ட், நான் இந்தியன் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. நம்ம இந்தியன் ரெசிடென்ட் அதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்க வாட் டு யூ வாண்ட் டு அப்டேட் அப்படின்னு கேட்டு நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி,
அட்ரஸ், பயோமெட்ரிக். இப்போ நான் வந்து மொபைல் நம்பரை டிக் பண்ணிக்கிறேன். மொபைல் நம்பரை செலக்ட் பண்ணி ப்ரொசீட் கீழே இருக்கு பாருங்க, அதை கொடுத்துருங்க. கொடுத்த உடனே மேல ஒரு இது வருது பாருங்க, ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதார் நம்பர் போட்டு cannot be edit later, do you want to proceed. அதாவது இந்த பேஜுக்குள்ள ப்ரொசீட் கொடுத்துட்டோம்னா நம்ம ஆதார் நம்பரை ரெண்டா பின்னால வந்து எடிட் பண்ண முடியாது, ரெண்டாவது புதுசா அப்ளை பண்ணணும். அதனால உங்களுக்கு ஓகே தானா அப்படின்னு சொல்லி கேக்குது. ஓகேனா ஓகே கொடுத்துருங்க, இல்லன்னா கேன்சல் கொடுத்துட்டு ஆதார் நம்பரை பழையபடி ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் கொடுத்த ஆதார் நம்பரு இந்த மேல வந்திருக்க ஆதார் நம்பரு சேம் தான். அதனால நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு பாருங்க கீழே பாருங்க as per ஆதார் அந்த நேம் வந்துடும், நம்ம கொடுத்த நேமும் ஆதார் நம்பர் இருக்கும். கீழே அப்டேட் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல ஒரு மொபைல் நம்பர் ஷோ பண்றாங்க. இது என்ன மொபைல் நம்பர்னா நம்ம முதல்ல ஓடிபி வர்றதுக்கு வேண்டி ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தோம்ல, அந்த மொபைல் நம்பர் தான் இதுல ஷோ பண்ணுது. இல்ல அந்த நம்பர் வேண்டாம், என்னுடைய ஆதார்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு வேற ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு எடிட் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடிட்டை கிளிக் பண்ணி நம்பரை மாத்திக்கங்க. எனக்கு என் நம்பர் தான் நான் முதல்ல கொடுத்திருந்தேன், அதனால அந்த நம்பரையே நான் இதுக்கும் இது பண்ணிக்கிறேன். அதனால நான் அதை மாத்தல, செக் பண்ணிக்கிட்டு எல்லா டீட்டெயிலும் கரெக்டான செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அதை கொடுத்துருங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்த உடனே இப்போ இப்படி வந்துடும் அப்டேட்டட் டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ரெசிடென்ட் மொபைல் நம்பர் எல்லாம் வந்திருக்கும். இதுல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ளிகேஷன் கிரியேட் ஆயிருச்சு. யுவர் அப்ளிகேஷன் AADHAAR நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொஞ்சம் நம்பர் வந்திருக்கும். இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல மொபைல் போன் மூலமா ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு பின்னால யூஸ் ஆகும். அப்புறம் இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல போய் தான் பயோமெட்ரிக் கொடுத்து தான் இதை மாத்த முடியும். அதாவது நம்ம நேர்ல போனாதான் பிங்கர் பிரிண்டும் நம்ம ஐயும் ஸ்கேன் பண்ணி இதை அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து இப்பமே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அதுக்கு புக் அப்பாயின்மெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கங்க. கீழே இருக்கு பாருங்க புக் அப்பாயின்மெண்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம எப்போ எத்தனை மணிக்கு நமக்கு டைம் இருக்கு அந்த டைம்ல நம்ம போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம வந்து டைம்லாம் சூஸ் பண்ண போறோம், டேட் டைம்லாம். கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் ஓபன் ஆகும். சர்ச் என்ரோல்மெண்ட் சென்டர், அதாவது எங்கெல்லாம் ஆதார் சம்பந்தமான இது ஆபீஸ் இருக்கோ அதெல்லாம் ஷோ பண்ணக்கூடியது. மேல காட்டுறாங்க பாருங்க, சர்ச் பை சென்டர் நேம், சர்ச் பை பின்கோடு, இல்ல நம்ம ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜ், சிட்டி, டவுன் இதெல்லாம் கொடுத்து கெட் டீடைல் கொடுத்தாங்கன்னா அந்த இதுலயும் வரும். நான் வந்து இப்போ வந்து சர்ச் பை பின்கோடு அது மூலமா கொடுக்குறேன். அதுதான் ஈஸி நினைக்கிறேன். அது மூலமா நான் சர்ச் பண்ணி பாக்குறேன். நான் பின்கோடு அடிச்சு கெட் டீடைல் அதை கொடுத்த உடனே எந்தெந்த ஆதார் மையம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆதார் மையம் காட்டுறாங்க. சில இடத்துல 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 10 கூட இருக்கலாம். அதுல உங்களுக்கு கிட்ட எது இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஆதார் மையத்தை ஷோ பண்ணுது. நான் புக் அப்பாயின்மெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கு நேரம் உள்ளதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இங்க பாருங்க டேட்டும் டைமும் காட்டுது. நீங்க வந்து அந்த டேட்டையும் டைமையும் சூஸ் பண்ணிக்க. டேட் எந்த டேட்ல உங்களுக்கு எந்த டைம்ல வேணுமோ அவங்க ஷோ பண்ற டைம்ல ஒரு டைம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டேட்ல வேணுமோ அதை. அதாவது ரெட் கலர்ல இந்த டேட் ரெட் கலர்ல காட்டுறதுல அந்த டேட்ல எல்லாம் ஸ்லாட் இல்ல. கீழே பாருங்க கிரீன் கலர்ல காட்டுறதுல ஸ்லாட் அவைலபிள், ரெட் கலர்ல காட்டுறதுல நோ ஸ்லாட் அவைலபிள் அப்படின்னு இருக்கு. அதனால இதுல ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. நான் சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துறேன். சப்மிட் கொடுத்த உடனே கன்ஃபார்ம் யுவர் புக்கிங், அதாவது நம்ம இப்போ அப்ளை பண்ணியாச்சு, எங்க போய் நம்ம திருத்த போறோம்னு அதை சூஸ் பண்ணியாச்சு, எந்த டைம்ல எந்த நாள்ல போய் நம்ம திருத்த போறோம்னு அதையும் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு 50 ரூபா பே பண்ணணும். இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா பே அட் சென்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதாவது நம்ம போற இடத்துல அங்க போய் பே பண்ணிக்கணும். அதை செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அதை கொடுத்த உடனே இந்த டீடைல் இப்படி வந்துடும், ஆதார் அப்டேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்க வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நான் டவுன்லோட் பண்ணாதான், டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதை நம்ம போகும்போது கண்டிப்பா கொண்டு போகணும். இதுல நம்ம என்னென்ன கொண்டு போகணும் எல்லா டீடைலுமே இதுல இருக்கும். இதை ப்ராப்பரா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இதையும் கையில கொண்டு போங்க. 50 ரூபாவும் கொண்டு போகணும். இது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். இப்படி அப்ளை பண்ணா ஒரு 72 மணிக்கு நேரத்துக்குள்ள நமக்கு, அதாவது 3 நாளைக்குள்ள நமக்கு எல்லாமே கிளியரா அப்டேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன்லைன்ல போய் நம்ம ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாட்டே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்களும் 1 மந்த்க்குள்ள சென்ட் பண்ணுவாங்க வீட்டுக்கு. இவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதுபோல உங்க நண்பர்கள், உறவினர்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதுபோல ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.